நமது உடலில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு வலி ஏற்படும் பொழுது மருந்து அதை எந்த வகையில் நிவர்த்தி செய்கிறது என்பதை இதேதான். ஆஸ்பிரின் தான். ஆஸ்பிரின் போட்டுக்கிட்டு அதை மறக்கலாம், அல்லது அனஸ்தீசியா போட்டுக்கிட்டு மறக்கலாம் துன்ப உணர்வை. அந்த வலி ஏற்படும் போது மருந்து எந்த வகையில் அதை நிவர்த்தி செய்யும்? அதாவது நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும் ஒண்ணு உடல்ல ரசாயனத்தை ஏற்படுத்தி ரத்த ஓட்டத்துல அதை சரிப்படுத்துறீங்க மின்னோட்டத்தை, இல்ல உயிர் சக்திக்கு ஊக்கம் கொடுத்து ஏற்படுத்துறீங்க. உயிர் சக்திக்கு ஊக்கம் கொடுக்கணும்னா மெட்டல் அண்ட் மெர்க்குரி அந்த மாதிரி தான் வேணும். அதனால அதை சித்த வைத்தியம்னு சொல்லுவாங்க. இங்க ரத்தத்துக்கு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதெல்லாம் ஒழுங்குபடுத்துற போது அது ஆயுர்வேதம், அலோபதி இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் ரத்தத்தோட சரி. அதற்கு மேல கருமையத்திலேயே போய் அங்க இருக்கக்கூடிய வியாதி எல்லாம் அங்கதான் இருக்கு, அங்கேயே சுத்தம் பண்றதுக்கு போற போது ஹோமியோபதி என்னட்டு அந்த ஜீவகாந்த சக்திய ஒரு பொருள்ல இருந்து எடுத்து அதை நல்லா பிரிச்சு தனி அணுவாக ஓட வைக்கிற போது அது விரைவாக இயங்கும். அந்த விரைவாக இயங்கும் விரிவாற்றல் அதிகமாகும். விரிவாலை அதிகமானா அதுதான் பவர் ஜாஸ்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரிச்சு விடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டன்சி ஜாஸ்தி. இப்ப இது என்னன்னா, ஏதோ பையன் தவறு செய்யறான், கூப்பிட்டு ரெண்டு கொடுத்து அந்த மாதிரி செய்யாதடா, இதுதான் ஆயுர்வேதம் அலோபதி. மெதுவா கூப்பிட்டப்பா இந்த மாதிரி செய்யாத, செய்தா யாருன்னா அடிப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிரு, செய்யாதேன்னு சொல்லி அனுப்புறீங்களே, இதுதான் சித்த வைத்தியம். அவனை அங்கேயே வச்சுக்கிட்டு அவனை வாழ்த்தி அவன் இனிமேலுக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது என்ற அளவுக்கு மன உறுதியும் தெளிவும் உள்ளவங்க வாழ்த்தி அந்த செயலையை மாற்றி விட்டோம்னா அதான் ஹோமியோபதி.